ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கற்க கஸ்டர யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய தேர்ட் தியரி, அதாவது எக்லெட்டிக் தியரி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்லெட்டிக் தியரிக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டன்னிங்ஸ் OLI ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் H. டன்னிங் 1917 தான் இதை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த OLI எக்ஸ்பான்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க தெரிஞ்சுக்கலாம். O stands for ownership advantage, L location advantage, I internalization advantage. அப்போது ஒரு ஆர்கனைசேஷன் இந்த 3 அட்வான்டேஜஸும் நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஓனர்ஷிப் அட்வான்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த யூனிக்னஸ் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம ஏன் அதை வந்து நம்ம வெளிக்காட்டக்கூடாது, நம்மளே அதை வந்து ஏன் ஓன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அட்வான்டேஜஸை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த யூனிக்னஸ் எந்த வகையில் இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜியாக இருக்கலாம், பேட்டன்ட்டாக இருக்கலாம், பிராண்டாக இருக்கலாம், இல்லை ஈவன் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸாக கூட இருக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் அட்வான்டேஜ். இப்போ ஒரு கம்பெனி ஒரு இடத்துல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்கன்னா அந்த லொக்கேஷன் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக வந்து இருக்கணும்னு பார்ப்பாங்க. எந்த வகையில் பெனிஃபிட்டாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய லேபர் காஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம், இல்லை ரா மெட்டீரியலுடைய ஆக்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு அந்த லொக்கேஷன் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக அந்த கம்பெனிக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ அந்த 2 கண்டிஷனும் ஓகே ஆகிடுச்சுன்னா மூணாவது வந்து பார்ப்பாங்க, அதாவது இன்டர்னலைசேஷன். இந்த இன்டர்னலைசேஷன் அட்வான்டேஜஸும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த தியரி பிரகாரம் அவங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்டர்னலைசேஷன் அட்வான்டேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோடைய கண்ட்ரோல் நம்மக்கிட்டேயே வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் தான் இந்த இன்டர்னலைசேஷன். அதாவது அந்த கம்பெனி வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய குவாலிட்டியும் பிராண்ட் இமேஜையும் வந்து மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணணுன்னா அந்த கண்ட்ரோல் எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரான்ச்சைசிங் கொடுக்குறது மூலமாகவோ லைசன்சிங் கொடுக்குறது மூலமாகவோ உங்களுடைய பிராண்ட் இமேஜ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. இதே உங்களுடைய கண்ட்ரோலில் அந்த கம்பெனி இருந்ததுன்னா அது வந்து அஃபெக்ட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்டர்னலைசேஷன் அட்வான்டேஜஸை நம்ம எடுத்துக்கணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ இந்த 3 அட்வான்டேஜஸ், அதாவது ஓனர்ஷிப், லொக்கேஷன் அண்ட் இன்டர்னலைசேஷன் அட்வான்டேஜஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கம்பெனி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இது இன்னும் கிளியராக புரியறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்டார்பக்ஸ் இன் சைனாவில் ஸ்டார்பக்ஸ் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்களோட அங்கே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓனர்ஷிப் அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் குளோபல் பிராண்ட். ஏன்னா ஸ்டார்பக்ஸ் பற்றி தெரியாதவங்களே கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பிராண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் அட்வான்டேஜாக இருக்குது. ரெண்டாவது எக்ஸ்பர்டைஸ் இன் கஃபே மேனேஜ்மெண்ட். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்பவே வெல்வர்ஸ்டாக வந்து இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் அட்வான்டேஜ். சைனாவில் பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் அண்ட் க்ரோயிங் மிடில் கிளாஸ் கன்சியூமர்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலைசேஷன் அட்வான்டேஜஸ். ஸோ ஸ்டார்பக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அங்கே வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்காக நல்ல குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ஹை பிராண்ட் இமேஜை வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இந்த 3 அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சனால தான் சைனாவில் ஸ்டார்பக்ஸ் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் தியரி பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.